தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனை நேசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தீமையான காரியங்கள் போல தோன்றலாம், ஆனாலும் முடிவிலே அது நன்மையாக மாறும். எப்பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது? தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனையை கைக்கொள்வது. உன்னை போல் பிறனியை நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பாயிருப்போம், மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.